உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த மாதத்துல ஒரு நாள் எங்க நாத்தனார் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கறதுக்கு போயிருந்தேன். அதுவரைக்கும் நல்லா ஆரோக்கியமா இருப்பேன். நைட்டு நல்லா ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் சொல்ற வார்த்தைகளை கேட்பேன். அது மாரி பிள்ளைகளுக்கு ஆலோசனை கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். ஆனா, அங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு உடம்புக்கு நல்லாவே முடியல. திடீர்னு நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்தேன். திடீர்னு தலைவலி வந்தது. தலைவலி எடுத்து ரொம்ப அதிகமா தலைவலி வந்தனால வாந்தி எடுத்தேன். வாந்தி எடுத்து ரொம்ப தொண்டையில பெரிய புண்ணு மாரி ஆச்சு. அது புண்ணா வேற என்னன்னு தெரியல. அப்புறம் நான் எப்பவுமே ஒரு சின்ன பலவீனம் வந்தாலே ஃபர்ஸ்ட்டு முந்தி சிஸ்டர கூப்பிடுவேன். இல்ல வேற யாருக்கா கூட யாரும் இணைஞ்சு ஜெபிப்பாங்க, அவங்கள கூப்பிடுவேன். இப்ப எல்லாத்துலயும் கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமா தனிமை கொண்டு வந்து என்ன பழக்குவிச்சனால, சின்ன பலவீனம் வந்தாலும் நானே ஜெபம் பண்ணி, ஆண்டவர்கிட்ட ஆலோசனை கேட்டு இது எப்படி முறியடிக்கணும்னு கேட்டு ஜெபம் பண்ணிட்டுருப்பேன். ஆனா அன்னைக்கு என்னால மேற்கொள்ள முடியல. அப்புறம் சிஸ்டர் கூப்பிட முடியாது. ஏன்னா அவங்க ஃபோ ஆல்மோஸ்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஊழியத்தில் இருக்கனால ப்ரேயர் எப்போவுமே ஆண்டவரோட பேசிட்டு இருப்பாங்கன்னு. இருந்தாலும் எனக்கு ஒரு இது, சரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு போடுவோம், சிஸ்டர் பார்த்தாங்கன்னா ஜெபம் பண்ணுவாங்கன்னு. வாய்ஸ் ரெக்கார்ட் போட்டு விட்டுட்டு மறுபடியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மறுபடியும் கர்த்தர் என்னை ரொம்ப நேரம் ஜெபிக்க உட்கார வச்சார். அப்போ தான் எனக்கு பக்கத்தில் நான் படுத்திருக்கேன், என் பக்கத்தில் குரல் தோணிக்குது, நீ நான் மட்டும் செத்துட்டு நீ மட்டும் எப்படி உயிரோடு இருப்பேன்னு. ஏன்னா போன வருஷம் ஹஸ்பண்டோட சித்தி மக த்ரோட் கேன்சரில் தான் இறந்தாங்க. அந்த குரல் அழகாக தொனிக்கவும் இன்னும் நான் ஒப்பு கொடுத்தேன். ஆனால் என்னால் கம்ப்ளீட்டாக மேற்கொள்ள முடியல. அப்புறம் சிஸ்டருக்கு நான் சொன்னேன். அப்புறம் போன வாரம் சிஸ்டர் எனக்கு அந்த கிரியலையும் வலு சர்ப்பத்தின் கிரியலையும் கட்டி முறியடித்து ஜெபம் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து கர்த்தர் நல்லா ஜெபிக்க உதவி செஞ்சாங்க. பழையது மாதிரி என்னை ஜெபிக்க உதவி செய்தாங்க. அற்புதம் செய்த தேவனுக்கு கொடாகோடி ஸ்தோத்திரம். இன்னும் எனக்கு பிள்ளை 10th வேறு ஸ்கூல் சேர்த்துருந்தோம். அப்போ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கம்மியாக தான் படித்தா. ஆனால் ஹாஃப் இயர்லி போனதுக்கப்புறம் நல்லா படித்தா. மார்க்கு ஹை ஸ்கோர் வந்துகிட்டே இருந்தாலும் எங்களுக்கு அவளுக்கு விமல் ஜோதினா ரொம்ப பிடிக்கும்னு ஸ்கூல் மாற்றலாம் இருந்தோம். அப்போ மிஸ்ஸு சொன்னாங்க, அது அவளுக்கு பெஷியாவுக்கு நிறைய மார்க் எடுத்தால் கிளாஸ் மாற்ற மாட்டாங்க. அப்போ நான் ஏசப்பாட்ட கேட்டேன், அவளுக்கு வாஞ்சியாக இருக்க ஆண்டவரே, உங்களுக்கு சித்தமானா நீங்கள் மாற்றித்தாங்கன்னு. நாங்கள்லாம் நல்ல டார்கெட் வச்சு எதிர்பார்த்தோம். நல்லா படித்தா. லாஸ்ட்டில் டியூஷனுக்கு விட்டோம். டியூஷனில் விட்டு அவங்க சொன்னாங்க, நீ நல்லா தரவாயிட்டாடா, உனக்கு எதாவது டவுட் இருந்தால் மட்டும் வா, இல்லை வீட்டில் இருந்து படின்னு. எப்படியும் நாங்கள் 480 எதிர்பார்த்தோம். ஆனால் அவளுக்கு வெறும் 419 தான் ரொம்ப சோர்வு. எது எடுத்தாலும் மேக்ஸ் எடுத்தால் தான் அவளுக்கு அடுத்து காலேஜுக்கு போனால் அது ஒரு பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைகள்லாம் சொல்லவும் நான் அப்படியே மனசு கலங்கி போய் ஏசப்பாட்ட கேட்டேன், ஏசப்பா இந்த பிள்ளைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய குரூப்பு, நீங்கள் அங்கீகரித்த குரூப் எனக்கு என்னன்னு காட்டுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. எனக்கு இப்போ உள்ள குரூப் பற்றி எனக்கு எதுவும் தெரியலப்பா. அப்படியே சேவத்தோட சாஞ்சிருக்குமா கர்த்தர் என் கூட பேசினார். பரலோகம் அங்கீகரித்த குரூப் கம்ப்யூட்டர் சயின்ஸு. அவளுக்கு கம்ப்யூட்டரும் பயாலஜியும் சேர்த்து எடுக்கிற மாதிரி தான் நாங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துருந்தோம். ஆனால் ரிசல்ட் வந்ததுலேருந்து 8 நாளாக காசு கிடைக்கல, பணமும் கட்டலை. எல்லாரும் பணம் கட்டிட்டு போகிறாங்க. அதுக்கும் நான் ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, எங்ககிட்ட காசு இல்லை, நீங்கள் தான் உதவி செய்யணும். 8வது நாள் கர்த்தர் கிருபையாக பணத்தையும் கையில் கொடுத்தாரு. பரலோகம் அங்கீகரித்த குரூப்பு பயாலஜி ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தால் நீங்கள் எடுக்க வைங்க. இல்லைன்னா வேறு எடுக்க வைக்கிறீங்கன்னா உங்கள் சித்தம் மட்டும் நிறைவேறட்டும். நீங்கள் கொடுத்த பிள்ளைங்க எங்களோட எண்ணங்களோ திட்டங்களோ யோசனைகளோ எதுவும் இல்லை ஏசப்பா அப்படின்னு நான் ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியில் இப்போ போன வருஷம் ஃபுல்லாக பயோமேக்ஸ் போதோன்னு சொல்லிட்டு இருந்தவா கடைசியில் சொல்கிறா, எனக்கு பயோமேக்ஸும் வேண்டாம், கம்ப்யூட்டர் சயின்ஸும் வேண்டாம். எனக்கு மேக்ஸ் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருந்தால் மட்டும்தான் படிப்பு, இல்லைன்னா போக மாட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்யன்னு தெரியல. கரெக்டாக கிளாஸ் மிஸ்ஸு கூப்பிட்டேன். அவங்க பக்கத்துலேயே கம்ப்யூட்டர் மேக்ஸுக்குள்ள மிஸ்ஸு உட்காந்துருந்தாங்க. பக்கத்துலேயே பிரின்ஸிபாலும் உட்காந்துருந்தாங்க. மேம் இந்த மாதிரி சொல்கிறா, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்னு. அவங்க பயோமேக்ஸு தான் இவ எடுப்பான்னு சொல்லிட்டு பயோமேக்ஸ் மிஸ்ஸு ரெடியாக இருந்தாங்க. பக்கத்தில் இருந்த கம்ப்யூட்டர் மேக்ஸ் மிஸ்ஸுகிட்ட பேசி பிரின்ஸிபால்கிட்ட சொல்லி கர்த்தர் நியமித்தா பரலோகம் அங்கீகரித்தா மேக்ஸ் ப்ளஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்து மகளினே நல்லா படிக்கவும் சுகபல ஆரோக்கியத்தோடு ஸ்கூலுக்கு போய்த்துற கர்த்தர் கிருபை செஞ்சார். அற்புதம் செய்த தேவனுக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம்.